இப்போ காப்பி குடித்தா என்ன ஆகும்னா, உடம்பு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் காப்பி குடித்தா எதுவும் ஆகாது. அதுவே ரொம்ப ஹீட்டான உடம்பு உள்ளவங்களுக்கு காப்பி குடித்தா என்ன ஆகும்னா, மலச்சிக்கல் ஏற்படும், செரிமான குறைபாடு ஏற்படும், உணவு சரியாக செரிமானம் ஆகாது. ஏன்னா காப்பியே பயங்கர சூடு, சரியான சூடு அது. அப்போ அந்த காப்பி குடித்தா உடம்பு ரொம்ப சூடாகிடும், செரிமானம் சரியாக நடக்காது, மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ இந்த காப்பி யாருக்கு ஒத்துக்கும் அப்படின்னா, ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ஒத்துக்கும். அவங்களுக்கு தான் இந்த காப்பி குடித்தா தேவையான சூடு அந்த காப்பிலேருந்து கிடைக்கும். ஏற்கனவே சூடாக இருக்குல்ல உடம்பு, அந்த உடம்பு உள்ளவங்களுக்கு இந்த காப்பி குடித்தா மேலும் சூடாகி வேர்வெல்லாம் வெளியே ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பயங்கரமாக சூடாகிடும், செரிமானம் சரியாக நடக்காது, மலச்சிக்கல் ஏற்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏன் டீ அதிகமாக குடிக்கிறாங்க. காப்பி டீயை விட சுவையானது, டீயை விட காப்பி ரொம்ப சுவையானது. ஆனாலும் மக்கள் டீ குடிக்கிற வழக்கம் தான் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த காப்பி குடிக்கிறதுனால இந்த செரிமான குறைபாடு ஏற்படுது, உடம்பு சூடாகுது, மலச்சிக்கல் ஏற்படுது அப்படிங்கன்னு அவங்க அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் காப்பி குடிக்கிற வழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் குறைவாக இருப்பதற்கும் டீ குடிக்கிற வழக்கம் அதிகமாக இருப்பதற்கும் காரணம், இந்த காப்பி குடித்தா உடம்பு ரொம்ப சூடாகும், செரிமான குறைபாடு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ இந்த காப்பி எங்கே குடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்ச்சியான பகுதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் காப்பி குடிக்கிறாங்க. இப்போ ஐரோப்பா கண்ட்ரி அங்கெல்லாம் காப்பி அதிகமாக குடிக்கிறாங்க. காரணம் அங்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. காப்பி குடித்தா உடம்பு நல்லா சூடாகும், அவங்களுக்கு வெப்பம் தேவை. காப்பி ஏன் அவங்க அடிக்கடி குடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த காப்பி குடிப்பதால் அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான வெப்பம் இந்த காப்பிலேருந்து கிடைக்குது. அதனால தான் அவங்க காப்பி குடிக்கிறாங்க. நாம் ஏன் டீ குடிக்கிறோன்னா, நமக்கு காப்பியிலேருந்து கிடைக்கிற அந்த சூடு நம்முடைய உடலை உடல் வெப்பநிலையை அதிகப்படுத்திடுது. அதனால் மலச்சிக்கல், உணவு செரிமான குறைபாடு இதெல்லாம் ஏற்படுது. அதனால தான் நாம் காப்பி சுவையாக இருந்தாலும், டீயை விட காப்பி சுவையாக இருந்தாலும், காப்பி குடிக்கிற வழக்கம் நம்மக்கிட்ட குறைவாக இருக்கிற காரணம், காப்பி குடிப்பதால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுதுங்கிறத அவங்க கவனிச்சிருக்காங்க. நம்முடைய மக்கள் கவனிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரில. ஐரோப்பியர்கள் இந்த பனி பிரதேசங்களில் வசிக்கிற மக்கள் இவங்கெல்லாம் ஏன் காப்பி அதிகமாக குடிக்கிறாங்கன்னா, அங்கே அவங்களுக்கு உடம்பு சூடு தேவை, ஒரு உடல் வெப்பம் தேவை. அதனால் அந்த உடல் வெப்பத்தை டீயை விட இந்த காப்பி அதிகமாக கொடுக்குது. காப்பி அவங்களுக்கு உடல் வெப்பத்தை அதிகமாக கொடுக்குது. அதனால தான் அவங்க காப்பி குடிக்கிறாங்க. நாம் ஏன் டீ அதிகமாக குடிக்கிறோம், அவங்க ஏன் காப்பி அதிகமாக குடிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஆட்கள் யாரெல்லாம் காப்பி குடிக்கணும், யாரெல்லாம் காப்பி குடிக்கக்கூடாது. உடல் வெப்பநிலை ரொம்ப குளிர்ச்சியாக எப்போதும் இருக்குது, என் உடம்பு எப்போவுமே கூல் பாடி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டீ குடித்தா அதாவது காப்பி குடித்தா உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதுவே ரொம்ப ஹீட் பாடி, உங்கள் உடம்பு எப்போவுமே ஹீட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் காப்பி குடித்தா அது உங்கள் உடம்புக்கு நிறைய செரிமான குறைபாடு, மலச்சிக்கலை ஏற்படுத்தும்.